ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டர் கேமிங் ப்ரோ தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா வளவுவை. இது ஸ்ரீலங்காவில் செஞ்சுருக்காங்க. இதுதான் ஸ்ரீலங்காவிலே முதலாவது இருக்க ஒரு ஹாரர் கேம் ஒன்று செஞ்சுருக்காங்க. இது அபிஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்களே கமெண்ட் பண்ண போக்கில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க வளவு கேமுக்கு போகலாம். කියාගන්න බැරි තරම් පාළු මූසල හැඟීමක් දැනුණා. වලව් ඇතුලේ එක එක සද්ද එන්න පටන් ගත්තා. ඒ නිසා මම තව ටිකක් වලව්ව ළඟටම ආවා. එකපාරටම කවුරු හරි මගේ පස්සෙන් එනවා වගේ දැනුන නිසා මම පිටිපස්සට යනවා. ඒත් එක්කම මාව පොළව ඇතුලට කඩාගෙන වැටුණා. එතනින් පස්සේ මට මුකුත් මතක නැහැ. அப்போ எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்த? அத்தனை சொல்கிறாங்களே. இந்த கிராமத்தில் ஆட்கள் சொல்லி இந்த இடத்துக்கு வந்து மாட்டிப்பட்டிருக்கான். பார்த்துக்கோங்களே. எட்ரா என்னடாச்சு? දිනපොත මම ආවේ වලව්වේ අභිරහස හොයාගන්න. ඒත් මාව මෙතන දම්වැලකින් බැඳලා ඉහිර කළා. இப்போ இவன் வந்து இங்கே ஒரு விசித்திரமான இதை தேடுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா. ஆனால் இது இந்த இடத்துல ஏதோ ஒரு இதில் கட்டி இவனை போட்டு வச்சுருக்காங்களாம். அப்புறம் அடுத்து பார்க்கலாம். வளவே லொக்கு නිධානයක් තියෙනවා. ඒක ගන්න නම් පූජාවක් කරන්න වෙනවා. ශාපලත් රන්කාසි 12ක් නාග පිළිමයක பூஜா කරන්න ඕනි. இப்போ இங்கே அந்த வைரம், அந்த வெள்ளி, தங்கங்கள் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு 12 ஒரு ரன்காசி அப்படின்னா ஒரு தங்க கோயின்கள் அதுகளை கொண்டு போய்ட்டு ஒரு பெரிய ஒரு வட்டமாக இருக்கும். அதில் 12ஐயும் போட்டால் தான் அந்த கதவை திறக்கும். அதில் தான் நம்மளுக்கு அந்த தங்கம் சாமங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிதானே தீன குஹாவே ஷாப்பையாக் லக்வெலா இன்ன ආත්ම නිදහස් කලාම පිට වෙන්න දොරටුව හොයාගන්න පුළුවන්. වලව්වේ තියෙන නිදානය ගැන විස්තර නිදහන් වඳුල புஸ்கோல பொத்தி தீனுவான். அடுத்து என்ன இருக்குது? இதுன் வந்துல ஏ பொத்த தீன மே பஹல தட்டுவேமை. ඒත් මට ඒක හොයාගන්න බැරි වුණා. ඒක හොයාගෙන පුළුවන් ඉක්මනින් මෙහෙන් පිට වෙන්න. சரி, எப்படா பேக் ஆகுறது? பேக் ஆக முடியல. எங்கடா பேக் ஆக முடியல? கைஸ் லோடிங் ஆகிருக்கு கைஸ். அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்க கைஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு. லோடிங் ஆகுறதுக்கே நிறைய நேரம் ஆயிடுச்சு. இப்போ இவன் என்ன எழுதியிருந்தானா, எப்படியாச்சு நீங்கள் அந்த வெள்ளி, அந்த தங்கம் அதுகளை எடுத்துகிட்டு எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கான். இப்போ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிறத உனக்கு நன்றிடா, நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அவன் காலில் விழுகிறேன்டா. இவன் உயிரை பணைய வச்சு நம்மளுக்கு என்னென்ன எழுதியிருக்கான். இவன் தான் அந்த லெட்டரை எழுதினாவே. நம்ம வாக்கில் இவனும் மாட்டியிருக்கான் போல். தப்பிக்க தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இதுலேருந்து தான் நம்ம விழுந்திருக்கோம் போல். சரி, இப்போ நம்ம சேர்க்கலாம். இங்கேயும் ஒரு கோயின் ஒன்று இருக்குது. இது எடுக்கலாது பார்ப்போம். ஆமாம் கைஸ், இது எடுக்கலாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், வெளியே போவோம். இங்கே என்ன இருக்குது? கைஸ், இங்கே தான் கைஸ் கீ இருக்குது. இப்போ எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது எப்படியா யூஸ் பண்ணணும்? கிரானி 3ல் இருக்குமே அதுவாக்கில். இப்போ நம்ம போவோம். இந்த சாவி கீழே போட்டுரும். இனிமேல் தேவைப்படாது.
அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், இந்த coins எல்லாம் எடுக்கணுமான்னு பார்த்துருவோம். எடுக்கல கைஸ். சரி, இப்போ நம்ம அந்த சைட் போவோம். இப்போ இங்கே உள்ள இதுகள் எப்படி எடுக்கல தான் நம்ம க்ரோபார் தேவை, அதையும் எடுத்து வச்சுக்குவோம். வந்தோட்டியே க்ரோபார் கொடுத்தானுங்களேடா. அது ஸ்ரீலங்கா கேம் கைஸ், நல்லா இருக்குது. சீக்ரெட் புக் என்ன இருக்குது? தெவனி மஹாலே நாக முரகல பரீட்சாவின் பலாபத் காசி தொலஹசக் ரனின் அரகென பாமுலின் එහි තබාපන් ගල්දොරක් ඇත. ඇතුල් වීමට නාගමැණිකත් සොයාපන්. එහින් මත්තේ නිදහස් ඇත. යක්කුට பில்லக் உதாப்பன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கைஸ். நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இதில் என்ன இருக்குது? என்ன கைஸ், மாற ஒரு பக் ஒன்று வந்துச்சு. ஒரு க்ரோபார் வந்து 2ஆக மாறிச்சுங்க கைஸ். ஆனால் இந்த கேமில் ஆல்ரெடி பக் ஒன்று இருந்திருக்கு, அத்தை இந்த பக்கு. சரி, இப்போ நம்ம போவோம். ஓர லேட்டாக்காமல் போயிடுவோம். இந்த சைடு என்ன இருக்குது? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கைஸ். இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. நம்ம தேடி இந்த இடத்துல தான் போகணும் போல கைஸ். இங்கே ஹெம்மர் அண்டு இது எடுத்து வச்சுக்குவோம். எதுக்கு தேவைப்படும்னு தெரியல. காய்ஸ், இங்கே தான் காய்ஸ் கோயின்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே 12 கோயின்ஸ் தான் தேட சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே அங்கே இங்கேன்னு நிறையா கோயின்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு அப்படின்னா ஒரு 20 கிட்ட இருக்கும் இங்கே கோயின்ஸ். இது என்னது? டோர்ச் ஹேண்டில். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம போயிடுவோம். க்ரோபாரை வச்சு தான் உடைக்கணும். இப்போ உடைச்சிட்டு க்ரோபாரை வீசிடணும். யூஸ் பண்ணிட்டா ஆஹா, இப்போ வீசிட்டேனே. சரி, எடுத்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிடா. அந்த இருக்குது. நெய்யில் கழட்டிடுவோம். நெய்னா ஆனிங்க காய்ஸ். சரி, கழட்டிடுவோம். ஆனால் இந்த கேமை பற்றி கமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நல்ல ஒரு கேம் ஒன்று, அதுவும் ஸ்ரீலங்காவில் செஞ்சுருக்காங்க. கழட்டு இன்னும் நம்மளோட தாத்தா பாட்டி இன்னும் பார்க்கல. போய்ட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் என்ன இருக்குது? அடியில் என்னமோ இருக்குங்க கைஸ். போய்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது இருக்குங்க கைஸ். சரி, இப்போ நம்ம க்ரோபார் இப்போது நம்ம தேவைப்படாது. இனிமேல் கீழே போட்டு டக்குன்னு அதை எடுத்துக்குவோம். ஆஹா, இது கீழே போட மறுபடி வருதே. சீதை எடுப்போம். சரிடா, இப்போதைக்கு நம்மளுக்கு கேமரா கிடச்சிருக்கு. இது என்ன இருக்குது? தர ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ நம்ம அந்த வழியால் போயிடுவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லைங்க கைஸ். இப்போ நம்ம மேலே போயிடுவோம். எங்கே இருக்க போகுது? சரி, இங்கே என்ன இருக்குதுன்னு ஒன்றா பார்த்துருவோம். கோயின்ஸ் இருக்குது. கோயின்ஸ் எடுத்துக்கோ. கோயின்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னொரு கோயின்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த சைட் போய் செக் பண்ணுவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்காது. இப்போ நம்ம அந்த சைட் போயிடுவோம். இங்கே நம்ம எடுத்த கோயின்ஸ்களை போட்டு வச்சுக்குவோம். இன்னொரு சாமான்கள் கிடைக்கும் தானே, அதனால் வந்து எடுத்து போயிடுவோம். ஏன்னா கோயின்ஸ் தான் கூட கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஹேமரை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அந்த தப்பையே பண்ணிகிட்டே இருக்கேனே. இங்கடா பக்கில் காண போயிடுச்சு. என்ன கோயிஸ், பக்கில் காண போயிடுச்சுங்க கோயிஸ் ஹேமர். சரி, பரவாயில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு கேஸ் இல்லை. அந்த வழியால் நம்ம போயிருக்கோம். ஏய் என்ன கோயிஸ், இது இப்படி வருது? இப்போ நம்ம டக்குனு கோயின்ஸுகள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏய், அவனுக்கு போடி, டென்ஷன் படுத்தாதடி. சரி, நம்ம இதை போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வந்துடும் இந்த வழியால். இங்கே என்ன இருக்கும்? எப்படி அந்த சொட்டை மண்டை மேலே தான் இருப்பான். இது என்னன்னு கைஸ், இதை வச்சு நம்மளுக்கு கேம் எப்படி முடிக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த சீடியை கொண்டு போய்ட்டு ஒரு பாட்டு கேட்குற ஒரு இது ஒன்று இருக்கும். அந்த வழியால் போய்ட்டு தள்ளு. என்ன கைஸ் இப்படி அடிக்குது? ஜஸ்ட்டு மிஸ்டுங்க கைஸ். பழமோடுறது இருக்குதோ. நல்ல வேலைங்க கைஸ், பார்த்தேன். அது அவ்வளோத்தான்.
ஏய் இப்போ மேலே பச்சை கலர் தெரியுதுங்க கைஸ் ஒரு இது மார்க் ஒன்று அதுதான் இது லைஃப். இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ நான் கீழேருந்து எடுத்தேன் அதை போட்டிட்டா நம்மளுக்கு லைஃப் டக்குன்னு கூடிரும். இது ஒன்று இப்போ புரிஞ்சு பார்ப்போம் என்னால் பிடிக்க முடியுமா. இப்போ நம்ம டக்குன்னு போயிடுவோம். இப்போ நம்ம கோயின்ஸத்தை எடுத்துக்கோணும். சிடியை இதை வச்சு நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கோலாம். எங்கேயோ ஒரு இடத்துல சிடியை போடணும், அதில் பார்ட் 1 போடுவானுங்க, அதுலேயே நம்மளுக்கு சொல்லுவானுங்க எங்கே சாமா இருக்குது எப்படி கேம் முடிக்கிறதுன்னு அதுலேயே நம்மளுக்கு சொல்லிடுவானுங்க. எங்கேயோ தான் இதை பாட்டு அந்த இருக்குங்க கைஸ், உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன். சரி பாருங்க கைஸ், இப்போ ஒன் பண்ணுறேன். பார்த்து கேட்டுக்கோங்க. ஏய் கிளவி இங்கே வா ஓடு 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 ஓடு. ஓ ஜஸ்ட்டு மிஸ்டிங் கைஸ், நீங்களே கேட்டிருப்பீங்க பாட்டில் சொல்கிறதெல்லாம். சரி இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக்காமல் போயிட்டு டக்குன்னு கோயின்ஸ்கள் எடுத்து டக்குன்னு கேம் முடிக்கிற வழியை பார்ப்போம். ரெடி டேக் இட் அவ்வளோ எடுக்கணுமோ லிவரும் தேவை. சரி இப்போ நம்ம மேலே போயிடுவோம். எங்கேருந்து வருமோ தெரியல. ஏய் கிளவி வா 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 இந்த வழியில் வா 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 அப்படியே வா என்னெல்லாம் பிடிக்க முடியுமா? வா வா வா. சரி ஓவர் டெலிவரி கொடுக்க வேணாம், வர மாட்டுப்பட்டா அவ்வளோத்தான். இப்போ நம்ம மேல் மாடிக்கு போயிடுவோம். அந்த கிளவை வேறு இருப்பான், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கல காட்டுறேன். வந்துட்டான் ஓடு 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 ஓடு. கிளவன் இந்த இடத்துல நம்ம சேஃபாக போகணும். இது வழியில் போனால் அப்புறம் கீழே வந்துடுவோம். நம்ம இதில் நேராக போனால் இந்த சைட் தான் போகணும். இங்கே லிவரை போட்டுவிட்ருவோம். சரி லிவரை போட்டு இதை திறந்து விட்ருவோம் டக்குன்னு. கோயின்ஸுகளை செட் பண்ணு. ஃபேஸ்ட் என்னமோ சொன்னாங்க, நீங்கள் கேட்போம். ஃபேஸ்ட் த டைமண்ட்ஸ் இது உங்கள் கோயின்களை செட் பண்ணுங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஓடுடா ஓடுவேண்டா, உனக்கு என்ன வாண்டே போவான். இவே மட்டும் கீழே இருக்க மாட்டேங்கிறான். ஏய் ஓடுறான். மிஸ்டுன்னு காய்ஸ், இதை மறந்துட்டே இருக்கேனே. அப்பா இவனுங்க ஒருத்தன் தொல்லை. சரி நம்ம அது மட்டும் கோயினை கலெக்ட் பண்ணிக்கோலாம். இப்படி இந்த கிளவி கீழே தரும். கிளையை மட்டும் இதாக்கணும், இல்லாட்டி மாட்டை வச்சுருவோம். இந்த வழியில் போயிடும், இல்லாட்டி அது வந்துடும் இங்கிட்டும். சரியாக மாட்டி போடுறதுக்கே வாரணிடா. இந்த சைடு ஓடுவோம். இந்த சைடெல்லாம் நம்ம வந்தாச்சு. ஓடுற பழமா அந்த கிளவி வந்துடும் இந்த சைடு. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோலாம். இப்போ டக்குன்னு வாடி கிளவி. இருங்க காய்ஸ், நம்ம இந்த சைடு போயிடலாம். இந்த சைடு அப்படியே போயிடுவோம். நமக்கு லைஃப் வேறு இப்போ குறவாக இருக்குது. எங்கே பூ இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம. என்ன காய்ஸ் இங்கெல்லாம் பூ இல்லை, சின்ன இதுலேயே இருக்க வாய்ப்பு இருக்குங்க காய்ஸ். நம்ம செக் பண்ணி போகணும். கிளவி வந்துருச்சு, ஓடு 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 ஓடு. ஜஸ்ட்டு மிஸ்டுங்க காய்ஸ். அந்த கிளவி வேறு இருப்பானே. வந்துட்டாயா? ஓடு 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 ஓடு. அந்த கண்ணுக்கு தெரியக்கூடாது. டக்குனு கோயினை செட் பண்ணு. வந்தாலும் வந்துடுவான். ஒரு இருக்கோச்சு. இப்போ நம்ம டக்குனு போய்ட்டு மற்ற கோயின்ஸ்களை கொண்டு வந்துடலாம். இந்த மாண்டேன்னு வேறு டிஸ்டர்ப் பண்ணணுமே. ஒரேடியாக நம்ம கீழே வந்துடுவோம். இது என்ன அடவுண்டோ? அடே என்ன அடவுண்டோ? ஐயோப்பா என்னடா ஒன்றும் வழங்க முடியும். சரி இப்போ நம்ம டக்குன்னு போய்ட்டு இங்கே சில கோயின்ஸுகள் இருக்கும், அதுகளை கலெக்ட் பண்ணிப்போம். வருதுன்னு நினைக்கிறேன், நீ பார்த்துருச்சு. வந்துடாதடி கிளவி. சரி இந்த சைடு நம்ம போயிடுவோம். டக்குனு கோயினை கலெக்ட் பண்ணு. இங்கே ஒரு கோயின் இருக்குங்க காய்ஸ். இங்கே அங்கேயும் நிறையா இருக்கும், ஆனால் 12 தான் கலெக்ட் பண்ணி அதை போட சொல்லுவாங்க. அது பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல,
இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். சாரியா சொன்னேன் காய்ஸ் வருது. ஓடு 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 ஓடு. அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க காய்ஸ். எங்கடா அந்த கிளவி? கொஞ்சம் தான் மண்டையை போட்டிருக்கும். அந்த செட்டு போகுது. எங்கே கீழே போகுது. தேங்க்ஸ்ங்க. கீழே போ, அப்படியே நீ கீழே போ. நான் போய்ட்டு நீ கோயின்களை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த பூ எங்கே இருக்குன்னு தான் தெரியும். அந்த பூ இருக்குமே. என்ன காய்ஸ்? சரி, இப்போ நம்ம மேலே போயிடுவோம். வேணும் அதுக்கு முதல்ல நம்ம வந்து கோயின்களை கலெக்ட் பண்ணிக்குவோம். கிளவிக்கிட்ட தப்பு. சரி. ஏய் ஓ, என்ன கைஸ் இது இப்படி அடிக்குது? நொற அடித்தான். இனிமேல் மாட்டி போடக்கூடாது. அப்படி இதை எடுத்துக்குவோம் நம்ம. சரி, ஃபுல்லாக சேர்ந்துச்சிங்க கைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, அது எங்கே தான் இருக்குன்னு தெரியும் கைஸ். பூ ஒன்று அது சாப்பிட்டா நம்மளுக்கு லைஃப் கூடும். அதுக்கிட்டேருந்து ஜாக்கிரதையாக போகணும். எங்கேருந்து வரமோ தெரியல. எங்கடி இருக்க? இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அப்புறம் அடிச்சு விட்ருவோம். சரி, இப்போ நம்ம மெதுவாக மேலே போயிடுவோம். வருதுங்க காய்ஸ். அப்படியே வா. அப்படியே ஓடிவா. வேணும் இந்த சைட் போவேணும். சரி, அப்படியே இந்த சைடு நம்ம போயிடுவோம். போயிடாது, வரட்டும். அது வா, இந்த சைட் வா. அப்படியா எங்கடா? அப்படியே வா. கிளவிய நீ தானே எனக்கு அடிச்ச. இரு, இந்த சைடா? இந்த சைடு இல்லை இந்த சைடு. எனக்கும் ஒரே குழம்புது மண்டை. ஏன் லைஃப் இப்போ குறவாகவும் இருக்குது. சரி, அந்த கிழவன் டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவோம். அப்படியே ஓடிவா. வா. அப்படியே இந்த சைடு நம்ம போயிட்டு டக்குன்னு போய் நடு. டக்குன்னு இங்கே போட்டுரு. எடுத்து இங்கே போடு. வந்துட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க கோய்ஸ். வேற ஒரு தொல்லை. எங்கடா இருக்க? வாடா. அதுக்கு முன்னாடி இங்கே கோயின்கள் எடுத்துக்குவோம். சரி, கோயின் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே எங்கேயாச்சும் கோயின் இருக்கா? இங்கே அந்த கிளை வேறு அங்கே தான் நிற்கிறான். வந்துடட்டும். நீ டக்குன்னு ஓடி வாடா. லேட்டாக்குறான் பாருங்க காய்ஸ். வா, அப்படியா இந்த சைடு. அப்படிதான். குயிக்லி. ஓடுறா. என்னடா திடீர்னு நிற்கிது ஓடுற இது? சரி, நம்ம சரியான டைமுக்கு கோயினால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த வேற இங்கே வருவான். இன்னும் ஒரே ஒரு இதான் கைஸ். அதை போட்டு நான் இதை சுற்றிடணும். இன்னொன்னே ஒன்று கோயின் தேடிட்டு வந்துடும். பார்த்து அடி வாங்காமல் இருந்தால் நல்லது. விழுகுடா. பூ போட்டாங்க. என்ன காய்ஸ் அது பக்கு காய்ஸ். பாருங்கள், கீழே விழுந்தோட்டியே காய்ஸ். என்ன வந்துச்சு நீங்களே பார்த்தீங்க தானே காய்ஸ். நான் சரியாக போயிட்டு கோயின்கள் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்தேன் காய்ஸ். அப்புறம் பார்த்தா அவுட்டா. என்ன காய்ஸ் அது? ஒரு பக் ஒன்று காய்ஸ். சரி, இப்போ நான் விளாண்டத்துக்கே மறுபடியும் வந்துட்டு அப்புறம் இது போடுறேன். இருங்க காய்ஸ். ஹலோ காய்ஸ், இப்போ தான் காய்ஸ் நானும் இது பார்த்தேன். இந்த கேமில் இது ஒரு லைஃப் இல்லைங்க காய்ஸ், அன்லிமிட்டட் இருக்குது காய்ஸ். பாருங்கள், நான் எடுத்திருந்த அந்த 11 கோயின்ஸ்களும் மேலே இருக்குது. இப்போ தான் காய்ஸ் நானும் பார்த்தேன். இப்போ தான் எனக்கே புரிஞ்சு. சரி, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இதெல்லாம் அப்படியே கோபாரை வச்சு கழட்டிடுவோம். கொஞ்சம் விட்டால் இந்த ஓரா போகுது. கைஸ், இந்த வாட்டி நம்ம கேம் முடிச்சிடுவோம். பார்த்தீங்க கைஸ், 2 உடஞ்சி பக்கில் வந்துடுச்சு. கோபார் 2 பார்த்துடா. நீ இவ்வளோ லேட்டாக எடுக்கிறேன். சரிங்க கைஸ், கழட்டியாச்சு. இப்போ நம்ம போவோம். கோபார்கள் கீழே போட்டுருவோம். இனிமேல் தேவைப்படாது.
சரி எம்ரண்டில் எடுத்துருவோம். இப்போ அந்த சைட் போனால் நம்மளுக்கு தேவைப்படாது இனிமே. சரி பரவாயில்ல, இதை அப்படியே செட் பண்ணிக்குவோம். இப்போ நான் எடுத்தேன் எம்ஆர் ஹேண்டில்னு ஒரு கம்பு, அதையும் இந்த இப்போ நான் எடுத்தேனே இந்த எம்ஆரில் இருக்கும் மேலே ஒரு துண்டு ஒன்று, அந்த துண்டையும் சேர்த்துக்கிட்டா தான் எம்ஆராக ஒன்று ரெடி ஆகும். இப்போ நம்ம இதை அப்படியே கொண்டு போயிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த கதவு உடைக்க தேவையில்லை. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வந்துடுறேன். இந்த இதுக்கு தான் கைஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் நான் தேடுன்னு பார்த்த பக்கில் காண போயிடுச்சு. சரி நம்ம உடச்சிட்டு எல்லாத்தையும். சரிங்க கைஸ், உடச்சாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சைடு இதை உடச்சிடுவோம். இதை அப்படியே கீழே போட்டு இந்த கோயினையும் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே நான் மறுபடியும் வந்திருக்கேன்டா. துறைக்க வித்தான், வாங்கடா. ஏய் ஜஸ்ட் மிஸ். இப்போ நம்ம பார்த்து போவோம். டக்குன்னு மேலே போய்ட்டு கேம் முடிச்சிட வேண்டியது தான். ஓடுறா ஐசோ ஸ்பீட் வேகத்தில். அது தாண்டா ஒளிஞ்சேன், நல்ல இடம் இந்த ஒளிகிறதுக்கு. சரி அப்படியே இதை திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பார்க்கறாது காய்ஸ். சரி இதை பெயரட்டும். நான் இங்கே இருக்கேன்டி, என்னடி கிரானி வாக்கில் போய்ட்டு முட்டிகிட்டு இருக்க. சரி அது பேரட்டும். அப்படி போ. ஏய் என்னடா அடே ஒளிகிறதுக்கு அடே. சரி போதும் போயிரு. அப்படியே போ அப்படியே போயிரு நேரா. இப்போ போயிடுச்சு. நம்ம இப்போ டக்குன்னு ஓடிடுவோம். இப்போ இந்த வழியால் போயிடுவோம். கிளவி நான் இங்கடி கிளவி என்ன காய்ஸ் ஒரே இடத்துக்கே வந்துட்டு இருக்கேன் காய்ஸ். சரி ஒழிஞ்சிடுவோம். அது பேரட்டும். இப்போ வாடி கிளவியோ, இப்போ அப்படியே வா. இந்த கொஞ்சம் நம்ம எடுத்துக்குவோம். பேக் ஃபுல்லு நீங்கள் அது வந்துடட்டும். வா அப்படியே வா. அப்படியே வா நேரா. அப்படி தான். அப்படியே வா. இப்போ நம்ம போயிடுவோம். கூட இப்போ அப்படியே நம்ம மேலே போயிடுவோம். மேலே போய்ட்டு கேம் முடிச்சிடுவோம். அப்படியா அந்த இருக்குங்க கைஸ். இதை தான் சொன்னேன் கைஸ், இது சாப்பிட்டா நமக்கு லைஃப் கூடும். இவங்க அந்த கிளவேனை இதாக்கிடுவோம். நம்ம டக்குன்னு போய்ட்டு இந்த ஒரு கோயின்ஸை போட்டுருவோம். இப்போ அப்படியே இது சுற்றும். அப்படியே நம்ம தப்பிச்சிட வேண்டியது தான். இப்போ இங்கே ஒரு ஒளி ஒன்று இருக்குது, அந்த ஒளி அப்படியே சுற்றி போய்ட்டு அங்கிட்ட நேராக நிற்கும் பாருங்கள். அப்படியே போய்ட்டு அங்கே நிற்கும். இப்போ நம்ம இதை போட்டு அப்படியே தப்பிச்சிட வேண்டியது தான். இருங்க கைஸ். அமுக்குடா. அமுக்கியாங்க கைஸ். இது இப்படியே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு அந்த என்னது அந்த லிவர்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேனே, அது இங்கே எங்கேயோ தான் கீழே இருந்துச்சு. அதையும் எடுக்காமல் வந்திருக்கேன். இருங்க டக்குன்னு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த இதுதான் அந்த லிவர் கைஸ். இந்த லிவரை எடுத்துருவோம். இப்போ அப்படியே கொண்டு போய்ட்டு அதையும் போட்டுருவோம். போடு திருப்புடா. என்னடாச்சு? இருங்க கைஸ், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இது தரப்படும். காய்ஸ் ஒரு வழியாக நான் கீழே போய்ட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே தான் இருந்துச்சு. சரி இப்போ நம்ம அதை கொண்டு போய்ட்டு போட்டு எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுவோம். சரி இதை கொண்டு போய்ட்டு போடுவோம். இது இங்கே ஒரு கண்ணொன்று இருக்குது, இதுக்கு தான் போடணும். போடுறா. என்னடாச்சு? அந்த சைட் போடணும். அப்படியே அதை போட்டு லிவர் அமுக்கிடணும். வர கதை தரப்படும். உழுது போய்ட்டு இங்கே அந்த கிழவனை உர வச்சுட்டு நம்ம போவோம். வாடா வா கிழவன். அப்படியே நேரம் அப்படியே வா. என்னடாச்சு உனக்கு? இங்கே இருக்கேன்டா. என்னடா? அப்படியா எப்படி கிழவா எப்படி பார்த்துக்க.
உன் சாமலை நான் எடுக்கிறேன். சரிங்க காய்ஸ், இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு. டு பி கண்டினியூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த கேம் இப்போதைக்கு முடிஞ்சு தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் கேமுக்கு இன்னும் நிறையா பார்ட்டுகள் செய்வாங்களாம். அதுக்கு தான் டு பி கண்டினியூன்னு போட்டிருக்காங்க. சரி, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கேம் பிளேயிங் வீடியோவில் என்ன கேம் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்ருங்க. Bye guys, bye.